தொகுதியில் வந்திருக்குது. மற்ற தொகுதியிலையும் வந்து வெற்றி பெறணுங்க 1000, 2000, 500 இந்த ஓட்டு வித்தியாசத்துலேயே செகண்ட் நாளில் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 2 கோடி பக்கம் ஓட்டு வாங்கியிருக்குதுன்னா அது காரணம் வேறு யாரும் இல்லை, இளைய தளபதி விஜய் தான். விஜய் மூஞ்சிக்காக தாங்க ஓட்டு. மற்ற வேட்பாளர் அவன் இவன் எதுவுமே கிடையாது. அன்பளே எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னாக்கா, இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம், நமது இளைய தளபதி கட்சி. இது உண்மையிலுமே சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏன்னு கேளுங்க, முதல் முயற்சியிலேயே, அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு கட்சி ஆரம்பித்து உடனே சந்தித்த முதல் தேர்தலே வெற்றி பெற்றவர் எம்ஜிஆர். அந்த கட்சி இதுவரையிலும் கம்பீரமாக நின்றுட்டுருக்குது. இடையிடையில் சர்க்கிள் வந்தாலும் நின்றுட்டுருக்குது. ஆனால் நமது இளைய தளபதி விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து 2026 இப்போ நடந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி. முதல் தேர்தலே தாம் சந்தித்த முதல் தேர்தலே வெற்றி பெற்றதுன்னா உண்மையாலுமே வியக்கத்தக்கான ஒரு செயல் இது. எம்ஜிஆருக்கு அப்புறம் எம்ஜிஆரே வந்து அப்பொழுது ஜெயிக்கும்போது 33% வாக்கு தான் பெற்றிருந்தார். டிவிகே வந்து 34% எடுத்து ஒரு மாபெரும் சாதனை பெற்றிருக்கிறது முதல் முயற்சியில். எந்த கட்சியும் எம்ஜிஆரை தவிர இந்த மாதிரி எந்த ஒரு கட்சியும் சாதனை செஞ்சதே கிடையாது. ஏன்னா இந்த வெற்றிலாம் வந்து எப்படி வந்தது, எப்படி வெற்றி பெற்றதுலாம் சொன்னாக்கா ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் தான். அதாவது 50-75 வருஷ கால கட்சி, 30-40 வருஷ கால கட்சி, 10-20 வருஷ கால கட்சி எல்லாமே ஒவ்வொரு தொகுதி ஏகப்பட்டது செலவழிச்சிக்கிறாங்க. செலவழித்து ஓட்டுக்காக ஏகப்பட்டது இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு செலவும் செய்யலை, ஒன்றும் செய்யலை. ஏன்னா வேட்பாளர்கள் யாருன்னே தெரியாது. ஏன்னா மக்கள் வந்து ஒரு அதிர்ச்சியில் தான் இவ்வளோ நாளாக இருந்துக்கிறாங்க பொழுது. ஒரு மாற்றங்கள் வராதான்னுட்டு சரியா. அப்போ இந்த கட்சிக்கு மாற்றமான ஒரு கட்சி எதுன்னு கேட்டால் தமிழக வெற்றி கழகம் வந்த உடனே மக்கள்லாம் தீர்மானித்தாங்க, இந்த கட்சி நம்ம மாற்றி ஓட்டு பாட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க பொழுது. தெரியுது யார் வேட்பாளர், தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லா பேருமே வந்து நிற்கிறாங்க. ஆனால் வேட்பாளர் யார் அறிமுகமும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. இவ்வளவு எதுவுமே செலவு பண்ணாத 108 தொகுதியில் வெற்றி பெற்றதுன்னா மற்ற தொகுதியிலையும் வந்து ஏதோ 1000, 2000, 5000, 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் செகண்ட் இடத்துல தான் இருக்குது சரியா. மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இந்த 108 இடத்துல ஜெயிச்சிருக்குதுனாக்கா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம இளைய தளபதி தான். மக்கள் வந்து ஓட்டு போடும்போது எப்படி ஓட்டு போட்டுக்கிறாங்கனாக்கா, விசில் இருக்கா ஓட்டு போடு, முடிஞ்சு போச்சு. யார் வேட்பாளர் என்ன எதுவுமே பார்க்கறது கிடையாது. அவங்க மனசில் என்ன நினச்சிக்கிறாங்கனாக்கா, விசில் இருந்தால் விஜய் தான் எல்லா தொகுதியும் நிற்கிறாருன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு மக்கள் கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டாங்க. இதுதான் மேட்ரு. இத்தனை வருஷ காலம் கட்சியை கட்டி வச்சு ஆண்ட எல்லா கட்சியுமே வாய்ப்பிழந்து நிற்குது. நம்ம தமிழ்நாட்டு கட்சி மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க, ஏன் வேர்ல்டு முழுக்க ஒரு கட்சி இந்த அளவுக்கு உடனே சந்தித்த முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றதுன்னா எல்லா பேருமே பாராட்டு தான். நானே ஆச்சரியப்பேன். ஆனால் நானே வந்து ஒரு கணிப்பில் தான் இருந்தேன். நான் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றங்கள் வேணும் அப்படின்றது நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இத்தனை வருஷ காலமாக 2 கட்சியுமே வந்து மாறி வந்துட்டுருக்குது. ஆனால் எப்பவுமே இந்த ஊழல்லாம் ஒழிச்சு பாடவே கிடையாது. எந்த ஒரு இதை எடுத்தாலும் லஞ்சம் அது இதுன்னு நிறையா சந்து போந்து எதாக இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு அது உள்ளே இறந்து யாரும் பார்க்குறது கிடையாது. வெளிமட்டமாக பார்க்குறாங்க வழியா உள்ளே என்ன நடக்குது போகுது, ஏழை எளிய மக்கள் வீடு இருக்கா இல்லையா, இடம் இருக்கா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுவுமே வந்து உள்ளே நோஞ்சி யாரும் பார்க்கறது கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரலையும் மக்கள் வந்து இதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே இருந்திருக்கும் பொழுது எப்படியாவது மாற்றங்கள் வந்தால் நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்காதான்னு எடுத்துக்கிட்டாங்க பொழுது. ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு ஆக்டர், அவர் சினிமாவிலே வந்து நல்லது செஞ்ச மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதை பார்த்து மக்கள் வந்து விரும்பிடுறாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து காலேஜ் பெரியவங்க வரலையுமே வந்து விரும்பி ரசிகராக மாதிரி இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் சக்தியாக உருவாகிடுது சரியா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த அளவுக்கு மக்கள் மனதில் வந்து இடம் பிடிச்சிக்கிறாருன்னா கண்டிப்பாக
அவர் தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை. எனக்கு தெரிஞ்சவரையிலுமே இவர் இறங்கி மூலை முடுக்கு கிராமத்தில் எல்லாம் இறங்கி வேலை செஞ்சாருன்னு வச்சுக்கேன், 25 வருஷம் இல்லை, இந்த 5 வருஷம் இல்லை, 25 50 வருஷம் ஆனாலும் இந்த கட்சியை அசைக்கவே முடியாது. எப்போ எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இதுவெல்லாம் 77 50 வருஷமாக நிற்குதோ, அதே போல் இந்த கட்சி நீங்கள் வேணால் பாருங்கள், மக்கள் மனதில் வந்து நல்ல பெயர் பெற்றுச்சுன்னா இந்த 5 வருஷத்தில் 50 வருஷம் ஆனாலும் இந்த கட்சி அசைக்கவே முடியாது. நீங்கள் வேணால் பாருங்கள். விஜய் இருக்கிற வரலுமே இந்த கட்சி ஹோன்னு இருக்கும். மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சும் நிம்மதியாக இருக்கலான்னு தோணுது. ஏன்னா அவங்களுடைய என்ன தேவையோ கண்டிப்பாக நிறைவேற்றுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இந்த வெற்றி பெற்ற அனைத்து வேட்பாளருமே வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்க, என்ன அவங்களும் வந்து கிராமத்தில் இருந்தவங்க, என்ன பிரச்சனைன்றது அவங்களுக்கே தெரியும். சரியா? அதனால் கண்டிப்பாக நல்லது செய்வார்னு நினைக்கிறேன். மக்கள் ஓட்டு போட்டவங்கள கண்டிப்பாக யாரையும் ஏமாற்றாதீங்க, நல்லது செஞ்சு பாருங்கள். மக்கள் இன்னமும் வந்து இந்த வாட்டி 108 தொகுதியா கண்டிப்பாக நல்லது செஞ்சிங்கனாக்கா அவங்க பிரச்சனையெல்லாம் என்னான்னு கேட்டு வீதி வீதியாக சென்று பாருங்கள். என்ன கண்டிப்பாக ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் போய் பாருங்கள், ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன குறைகளை கேளுங்க. ஏன்னா அதனால் கேட்டு அவங்கள குறைகளை நிறைவேற்றுங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் 107 தொகுதினா அடுத்த வருஷத்தில் 234க்கு 34 தொகுதி கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நீங்கள். ஏன்னா மக்களுடைய அதாவது முதல்ல ஒரு கட்சினா என்ன, ஜெயிச்சு வந்த பிறகு மக்களுடைய குறை நிறைகளை கேட்டு அதை நிறைவேற்றுறது தான் அது கட்சி. ஏன்னா அதனால் கண்டிப்பாக இறங்கி வேலை செய்யுங்க. எத்தனை வருஷனாலும் உங்கள் கட்சிக்கு மக்களுடைய ஆதரவு எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். நான் அடித்து சொல்கிறேன், எல்லா பேருமே வந்து ஒரு பிரமிப்பில் தான் இருக்கிறாங்க. எப்பட்றா இது 108 தொகுதியில் வந்துருக்குது, மற்ற தொகுதியிலையும் வந்து வெற்றி பெறணுங்க 1000 2000 500 இந்த ஓட்டு வித்தியாசத்துலேயே செகண்ட் நாளில் வந்துருக்குது. கிட்டத்தட்ட 2 கோடி பக்கம் ஓட்டு வாங்கிருக்குதுன்னா அது காரணம் வேறு யாரும் இல்லை, இளைய தளபதி விஜய் தான். விஜய் மூஞ்சிக்காக தாங்க ஓட்டு. மற்ற வேட்பாளர் அவன் இவன் எதுவுமே கிடையாது.